ஐயா உள்ளுக்கு வாங்க இங்க பொம்பளை பிள்ளைகள கேம்பஸ் பிள்ளைகள் இருக்கட்டும் சும்மா சின்ன பிள்ளை வேற விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு புது காணொலியில் சந்திக்கிறேன். இந்த காணொலி வந்து எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் அமைய போகுது. ஏன்னா வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆளை வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். சரி, பயணம் எல்லாம் தொடங்கி முடிஞ்ச அப்புறம் அந்த கதை தேவையில்லை. இருந்தாலுமே வந்து அதில் கொஞ்சம் விஷயங்கள் வந்து பெண்டிங்கில் இருக்குது. எங்களுடைய கடமைகள் கொஞ்சம் பாக்கி இருக்குன்ற மாதிரி வந்து பெண்டிங்கில் இருக்குது. நாங்கள் 3 பேரும் தான் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு இப்போ வந்து எனக்கு சேனல் இருக்குது, அவருக்கும் சேனல் இருக்குது, 2 பேருக்கும் சேனல். அதோட ஜெரின் வந்து என்னோட நிற்கிறவன். அவனுக்கான வெகுமதி வந்து நான் கொடுப்பேன். அதோட புனேசன்னா வந்து 10வது நாள் வவுனியாவில் எதிர்பாராத விதமா இணைஞ்சு கொண்டுட்டு நாங்கள் நெஞ்சம் வந்து ஆள் 1 கிழமை தாக்கு பிடிக்கும், 2 கிழமை தாக்கு பிடிக்கும். அதுக்கு பிறகு வந்து ஆள் வீட்டை போயிடுவார்ன்ட்டு பார்த்தா, ஆனால் ஆள் வந்து கடைசி மட்டுமே தாக்கு பிடிச்சவர். இப்போ அவருக்கான செலவுகள் எல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொண்டாலுமே வந்து இப்போ அவ்வளவு நாள் நின்று எங்களுக்காக எங்களோட சேர்ந்து எங்களோட பயணித்தவர் தானே. அதோட கணக்கு விஷயங்கள் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. பெரிய ஒரு உதவியாக வந்து புவனேஸ்வரனா வந்து இந்த பயணத்தில் வந்து இருந்தவர். அதுக்காண்டி அவருக்கு இப்போ ட்ரிப்பில் இடையிலேயே வந்து ஏத்தேக்கே நான் நினைச்சிட்டேன். இவர் வந்து தொடர்ந்து முடிக்க மட்டும் இருந்தால் வந்து இவருக்கு ஏதாவது என்னால் முடிஞ்ச விஷயம் வந்து செய்யணும். ஏன்னா வந்து எங்களை நம்பி வாராக்களுக்கு நாங்கள் ஒருபோதும் வந்து கைவிட மாட்டோம், எந்த வித துரோகமும் செய்ய மாட்டோம். அது மாதிரி கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கிட்ட ஆள் தாக்கு பிடிச்சிட்டார். அதனால் வந்து அவருக்கு ஏதாவது செய்வோம்ட்டு இடையில ஒரு ட்ரிப் இடையில கதை கேட்க புனேசன்னா என்ன மாதிரி வாழ்க்கை போகுது, உங்களுக்கு என்ன செய்து தரணும் என்று கேட்க ஒரு விஷயம் மட்டும் சொன்னவர். என்னென்னா வந்து ஆள் வந்து ஃபோன் வச்சுக்கிறார், ஐஃபோன் வச்சுக்கிறார். அதில் எக்ஸ்ஆர் அதாவது 10 அந்த இதான் வச்சுக்கிறார். அதுவும் வந்து அவர்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொடுத்தது. ஞாபகார்த்தமாக இது வரைக்கும் ஒரு 12 வருஷத்துக்கிட்ட அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுறார். அதுவும் எங்களோட பயணத்தில் வந்து அந்த ஃபோனும் வந்து சார்ஜ் வராது, அதுக்கு வந்து ஸ்பீக்கர் வேலை செய்யாது, அதுக்கு அந்த ஜேபிஎல் புக்ஸ் நடுகளும் வச்சிருப்பார். அதோட ஃபோனும் வந்து சார்ஜ் வராது. பின் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு அப்போ ஆள் பிடிச்சி சார்ஜ் வருவார். அப்போ சும்மா கேட்டு நான் என்ன அண்ணா வேணுமென்ற எனக்கு இந்த ஃபோன் ஒன்று ஏதாவது செய்யணும் என்று சொன்னவர். நானே வந்து அதைத்தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து அதில் இந்த கணக்கு விஷயங்கள் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கு அவருக்கு ஃபோன் எடுக்க போகிறோம். என்ன ஃபோன் ஏது என்று நாங்களே இன்னும் முடிவு பண்ணல. ஆனால் கட்டாயமாக சொல்லிட்டார். இடையிலே ஆள்கிட்ட இது தெரிஞ்சுட்டு அவர் வந்து ஆண்ட்ராய்ட் தலசின் நான் யூஸ் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணிட்டு ஐஃபோன் தான் யூஸ் பண்ணி வந்துட்டார். அப்போ அவருக்கு இன்றைக்கு வந்து ஒரு ஐஃபோன் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். எங்களுடைய பயணத்தில் எங்களுக்காக இருந்தவருக்காக நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்வோம். பயணம் முடிஞ்சு எல்லாவே வந்து இந்த செலவுகளாக வந்து இதுவும் ஒரு செலவாக இருக்கட்டும். ஏன்னா வந்து கடைசி மட்டும் அது தேவைப்படும். சரி, இன்றைக்கு வந்து ஆளை கூட்டி கொண்டு போகிறோம். என்னென்னா வந்து வீடு எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இனி கடை சாப்பாடு தான் இவ்வளோ நாளும் சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. இனி வீட்டில் வந்து சமைக்கணும். அதுக்கு அந்த சமையல் பொருட்கள் அரிசி அது இது என்று எனக்கு வேணும்னு சொன்னது. அப்போ அதுக்காண்டி ஆளை வந்து இன்றைக்கு நாங்கள் பொருள் வேணுன்ற மாதிரி கூட்டி கொண்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்குறோம். இன்றைக்கு வந்து மழை விட்டு தந்துருக்கு, எப்படியும் மழை பெய்யும் என்று தான் நினைக்கிறோம். இங்கே வாங்க. எப்படி என்ன சொல்லுது யாழ்ப்பாணம்? சொர்க்க பூமி. சரி, இவ்வளவு நாளும் வந்து கடையில தான் சாப்பிட்டுறீங்க. நீ சமைச்சு சாப்பிடுவோம். கேஸ்ல இருந்து சகலதும் செய்தாச்சு. கடையில சாப்பிட கட்டாது. சரியோ, 3 பேரையும் கடையில சாப்பிடவே வந்துடுது. முதல் நாள் வந்து நண்டு. ஆனா இன்றைக்கு நண்டு இல்லை, நாளைக்கு நண்டு. சரி, இப்ப போய் பொருட்கள் கொஞ்சம் வேணும். அரிசி பருப்பு மற்றது இந்த என்னென்னு சொல்கிறேன், இடையில டப்பண்டுவங்களுக்கு பசிக்கும். அப்போ நூடுல்ஸ் அப்படி இப்படின்னு சின்ன சாமான கொண்டு வேண்டி வைக்கணும். ஏன்னா எந்த நேரம் வந்து இப்போ ஒரு ஆள் கடைக்கு போகிறேன்டா கூட எல்லாரையும் வெளிக்கிட்டு கூட்டி கொண்டு போய் இதாயிரும். இப்போ டப்பண்டு பசிக்கிறார்கள் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டுகளும் வந்து கொஞ்சம் வேண்டுவோம். என்ன வேணுமா? அதோட எனக்கு வந்து ஹெல்த்தியான சாப்பாடு கொஞ்சம் வேணும். என் உடம்புல வித்தியாசம் தெரியுதா? நல்லா குறைஞ்ச மாதிரி இருக்கு, பெரிய ஷர்ட்டு. ஆனா இருந்தாலும் வீட்டு இருந்த ஷர்ட்டுகள் இப்ப கொஞ்சம் போட கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. அதேதான், புது சொன்ன வேண்டியல அதேதான். ஆனா இப்ப கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன செய்யுது, நீ கொஞ்சம் உடம்ப ஒர்க் அவுட் பண்ணிட்ட குறையுது. 3 மணிக்கு எல்லாம் வேற அனுபவம். சரி, சாமான் பண்ண போவோம், வலிக்கிடுவோம். எப்படியோ வெள்ளிக்கிட்டு மப்பான ஒரு கிளைமேட். ஒரு 3 நாளா வந்து மப்பான ஒரு கிளைமேட்டா தான் இருக்கு.
தாளமுக்கம் பெருசா வரப்போது போல இருக்கு. வெயிட் பண்ணுது. அதுக்கு முதல் சாப்பிடுவோம் கடைக்கு வந்திருக்கிறோம். வந்து நாங்கள் மத்தியானம் ஆயிட்டு அப்படியே சோறு சாப்பிடுவோம். என்ன பொருள் பண்ணணும் லிஸ்ட் போட்டாச்சா? யார் சமைக்க போறோம்? ரெண்டு செஃப் இருக்கு. யார் மெயின் செஃப்? ரைஸ் குக்கர்ல இருந்து சகலதும் இருக்கு. அரிசியை போட்டோமா ஒரு கறியை வச்சோமா அதான் சாப்பாடு. அவ்வளவுதான். சாமான் வேண்டதான் கூட்டி வந்தது. வேண்டுங்க. சிவத்த பச்சை எல்லாம் இதுல கிலோவில் அளப்பம் பெருசு இல்லாட்டி. ரைஸ் குக்கர்ல உடனே அவையும் தானே. ரைஸ் குக்கர்ல தண்ணியை குறைச்சு ஆவியும் உங்களுக்கு இவ்வளவு இருக்குது. எனக்கு வளமையாவே இருக்கு. நான் பெரிய ஷாப்பிங் என்று பார்த்தா ஆமையா பெரிய ஷாப்பிங் ஒன்றும் இல்லையா? தேவையானதெல்லாம் வேண்டியாச்சு. ஆனால் இதுக்கு மெயினாக வரையில மெயினாக வந்த விஷயம் வேற. ஒரு பில் ஒன்று வச்சாச்சு. மழை நின்றாலும் வந்து இந்த வெள்ளங்கள் வந்து குறையதில்லை. ஓகே எல்லாம் சரியா? சத்து முட்டை எல்லாம் முட்டை சாப்பிட்டு சத்தா வாங்க. மழை தொடங்கிட்டு திருப்ப ஒரு அண்ணாவை சந்திச்சு நாங்கள் வந்து அவர் வந்து வீடியோவில் வந்து எங்களை அதுக்கு முதல் இந்த வேன் செய்யக்கே வந்து எனக்கு சஜஷன் எடுத்து காய்ச்சி வைக்கிறார். சந்தோஷம் இன்றைக்கு தான் காய்ச்சி வைக்கிறார். நேர இதா அது என்ன முடிச்சுட்டு வந்துட்டோம். என்ன செய்ய மாட்டேன் நீங்க சொல்லுங்க. இப்ப எல்லாரும் கேட்கணும் பயணம் முடிச்சுட்டு என்ன செய்ய போறீங்க நீங்க பாக்குறாக்கள் இதுல என்ன செய்யலாம் வேண்டதோடு அடிச்சாதான் இது அவங்க ஃபுல்லா வெள்ளக்காட்டு இதுதானே. அப்ப அவையில இது பண்ணணும். ஆனா எங்கட ஆக்களும் அந்த விளங்கப்படுத்திருக்கணும். வயல் போவோம். இன்னும் கொஞ்சம் இடங்கள் எனக்கு மிஸ் ஆகிட்டு. ஆனால் எங்களுக்கு அந்த நிதி பற்றாக்குறைட்டு சொல்லலாம். எல்லாம் அந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு வந்து பெரிய அமௌண்ட் ஒன்று போவோம். இப்போ ஒரு ஆள் ரெண்டுக்கு ஓகே. இப்போ நாங்கள் ஒரு ஆள் விட்டுட்டு மெட்டால விட்டுட்டு போயிடலாம். சமையல் ஆரம்பம் அதுக்கான பொருளாக வேடிக்கட்டு வரும். நெடு கடையில் சாப்பிட்ற பெருசாக கட்டாது. ஓ அதான் நீ இங்கே வீட்டை நிற்க அது மழையும் வெளியிலையும் போயிடாது. அப்போ நிற்கிற நேரங்களில் ரைஸ் குக்கரில் அரிசியை போட்டு கறியை வச்சு விட சரி தானே. அதான் நெஞ்சு அரிக்கும் எண்ணெய் கொலஸ்ட்ரால் அப்படி இப்படி கணக்கு அவங்க கடையில சாப்பிட்றா மத்தியானத்துக்கு அப்புறம் ரைஸ் அங்கே எங்கேயாவது ஒரு கடையிலான் இருக்கு. உங்களோட பேர் என்னண்ணா? உங்களோட பேர் என்ன? குவான். குவான் ப்ரோ வந்து சந்திச்சிருக்கிறோம். யாழ்ப்பாணத்துல ரைஸ் அங்கரி சரியா குறைவு நல்ல அது பெருசா லாபம் பெறாது. அது வச்சா நல்ல லாபம் பார்க்கலாம். வெள்ளக்கார கூட ஃப்ரைட் ரைஸ் கொடுத்தா விரும்புறத விட ரைஸ் அங்கரி யாழ்ப்பாணம் ஸ்டைல்னு சொல்லி கேட்டு வர்றது கூட. நாங்கள் ஹோட்டல்ல கூட கேட்பாங்க ஜெஃப்னா ஸ்டைல்ல சிக்கன் ஸ்பைசியா இருக்கு. மேல மட்டன் கறி எதுனாலும் ஜெஃப்னா ஸ்டைல்ல தான் விரும்பிக்கிறோம். நாங்கள் நார்மலாக கொடுத்தாலும் ஜெஃப்னா ஸ்டைல அதை தாங்க. அடுத்த பயணம் விரைவில் அறிவிப்போம். என்ன மழையில் கொஞ்சம் குறையட்டும் ஆரம்பிக்கிறோம். என்டர்டைன்மெண்ட் குறைவில்லை. என்டர்டைன்மெண்ட் தந்து கொண்டே இருப்பான். அது இந்த நேரம் இடையில எடுத்து ஒருத்தர் பிராக் பண்ணி வீடியோவும் பார்க்கறது சந்தோஷம். ஒன்று கைனண்டே பார்ப்பேன். நல்ல அலஸ்டின் போடுவேன். ரெண்டும் பேரும் ரெண்டையும் பார்க்கறது இருக்கு. அழுக்காது அதுட்ட பார்த்தாலும் கேட்ட பார்க்கறதுக்கு அழுக்காது வித்தியாசம் இருக்கு. வீடியோ சந்தோஷம். யாழ் இந்து கல்லூரியால போய் கொண்டிருக்கிறோம். எங்க போவோம்? போனே சொன்னா நீங்க எல்லாம் சொல்லணும்.
சாமான் எல்லாம் வேண்டிய சமைப்போம் அன்றைக்கு அன்றைக்கு சாப்பிட்டீங்களா என்ன நண்டு தான் வேண்டி சமைக்கணும் எனக்கு ஆசை சரி நாளைக்கு நண்டு வேண்டி சமைப்போம் நாளைக்கு விடிய காலமா காக்கதீவுக்கு போறோம் நண்டா வேண்டாம் ஒரு சமையல போடுறோம் சரி ஊரெல்லாம் வேணும் அதான் காக்கதீவுக்கு போகணும் இது என்னன்னா வந்து அடுத்தது புனே சொன்ன போன் கொஞ்சம் சார்ஜர் அங்குதாங்க என்ன சார்ஜர் பின் பிரச்சனை திருத்துவோமா திருத்துவோமா சரி ஓகே அடுத்த ஒரு கடை ஒன்றுக்கு போவோம் போயிட்டு அவர்கிட்ட போனே பார்ப்பேன் நெடுகளும் வந்து ஆள் அந்த ஒரு புக்ஸோட விரிவார் ஸ்பீக்கர் வேலை செய்யாது அது யார் தந்தது ஐயா உங்களுக்கு அந்த ஞாபகத்துக்காண்டி வச்சுக்கிறீங்க அதுதான் இது மற்றது சார்ஜர் கொஞ்சம் அப்செட் சார்ஜர் ஆளுக்கு வரும் அதை இப்போ சார்ஜ் பின்ன ஒரு போய் பார்ப்போம் என்ன மழையும் பெய்கிற மாதிரி கிடக்கு பக்கத்தில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு கடை மொபைல் ஜீனியஸ் என்ற கடைக்கு தான் போக போகிறோம் இந்த கடை புதுசாக திறக்கையில் இது கனகாலமாக இருக்கு மொபைல் ஜீனியஸ் எப்படின்னா யூனிவர்சிட்டி இருக்குல்லோ அதுக்கு பக்கத்தில் இருக்க மொபைல் ஜீனியஸ் என்ற கடைக்கு தான் வந்துருக்கிறோம் பெரிய தொடர்பு ஒன்று இருக்கு இது கனகாலம் அவர் அண்ணன் வேண்டப்பட்ட அண்ணன் இது சுற்றுவாக்களும் வந்து போன் எடுத்தவங்க மற்ற ரிப்பேர் ரெண்டா வந்து ஆள் உடனே கண்டைக்கு முன்னால செய்துறேன் போன் சார்ஜர் ஒன்று தந்தீங்களா மிஸ் அவங்கள்ட்ட போறீங்களா எவ்வளோ முடியும் தெரியுமா சார்ஜர் சார்ஜர் இந்த நல்லது வேணா 4000 ரூபா முடியும் நோமல் 1000 முடியும் அண்ணே வணக்கம் சில சம்பவங்கள் சில பேருக்கு தெரியாது ரகசியங்கள் காக்கப்பட எப்படி இருக்கிறீங்க என்ன கடையில மாற்றம் நல்லா இருக்கா குழு ஏசியா கிடக்கு நடுவுல புது பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு இது போன முறையில் என்ன நாங்க வரைக்கும் அவார்டுகள் எல்லாம் வச்சுக்கிறீங்க இந்த மாதிரி அவார்டுகள் எல்லாம் ஷோகேஸ் பண்ணிக்கணும் பேசாம அந்த போனை திருத்துறாக்கு இந்த போனில் ஏதாவது எடுப்போமா ரெட்மியில் ஏதாவது எடுப்போம் ரெட்மியில் நம்ப மாட்டேன் அப்ப போனா ஐபோனுக்கு மட்டும் தான் பாவிச்சா ஐபோன் மட்டும் தான் ஏன் அப்படி சபதம் ஏதாவது அப்படிதான் நாங்க மாறக்கூடாது எங்களை யூனிக்கா நாங்க மாத்த நம்மளுக்கு ஐபோன் செட் ஆகுது இல்லையா உங்களுக்கு தெரியாது அண்ணன் வந்து கேளுங்க கொஞ்சம் ஆண்ட்ராய்ட்ல எல்லாம் செய்யக்கூடிய ஆண்ட்ராய்ட்ல நீங்க செய்யுங்க நாங்க காசு கொடுக்காமலே செய்வோம் சரி போனை தாங்குவோம் திருத்துவோம் ஆனா நல்ல இதாத்தான் வச்சுக்கிறீங்க இதே உடைஞ்சது அது ஒரு கல்லு விழுந்து போச்சுடா கல்லு விழுந்துட்டா இல்ல நீங்க தள்ளாடி விழுந்துட்டீங்களா ஆனா இது வந்து எத்தனை வருஷம் 12 வருஷம் போன் 2018 எடுத்த போன் அவருக்கு வந்து ஜெர்மனில இருந்து கிஃப்டா தந்த போன் இது வரைக்கும் வச்சிருக்கிறார் என்ன இப்பதான் கொஞ்சம் இந்த சார்ஜுகள் பிரச்சனைகள் ஐயா இதுக்குள்ள எவ்வளவு டஸ்க் கிடக்கு இதை கிளீன் பண்ணி போட்டு விட்டா சரி போட்டாச்சா சார்ஜ் வரது இல்லையா உள்ளுக்கு கொஞ்சம் பழுது வரந்தானே வயசு போனா பழுது கொஞ்சம் அப்ப இதை விப்போமா அதெல்லாம் விக்காது வீட்டுல வச்சிருக்கோம் இத கண்ணாடி பட்டி அடிச்சு ஏற்கனவே 2 போன் வச்சிருக்கேன் மியூசியத்துல கொடுப்போம் மியூசியத்துல கொடுக்கணும் இத வந்து புவனேஸ்வரன் என்ற பிள்ளைக்கு காட்டணும் எந்த பழைய காதலி அந்த போன் இப்ப அண்டைக்கு சொன்னவர் வந்து நேற்றையா இந்த என்னன்னு சொல்றது 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்த நீங்களும் பாத்தீங்களா அது நானும் பார்த்தேன் நீங்க குளிக்க வருவேலோட நீ கொண்ட கண்டுட்டான் அது அதை பற்றி கேட்டவ அதுதான் அது அண்ணா பாத்தீங்கன்னா அண்ணா ஒரு டிஸ்பிளே மாத்தி கொண்டு இருக்காரு அப்படி கண்ணுக்கு முன்னால வச்சு உங்களுக்கு செய்து தரீங்க அதான் இந்த கடைக்கு வந்தது அண்ணா ஒரு 12 வருஷம் போன் சார்ஜ் வருது இல்ல இதை திருத்தணும் அதுக்கு தான் வந்துக்கிறோம் என்ன செய்யலாம் செய்வீங்களா அதுக்குதான் உங்களை கொண்டு வந்து வைக்கிறோம் அதுக்கு உயிர் இருக்கு பயங்கர உயிர் இருக்கு அது 20-30 வருஷம் உயிர் இருக்கு பட்டாக்கு அடிக்கும் அந்த போன் செட்டா சரி அவர் தூக்கு போட்டுருவேன் சின்ன வேலை எல்லா கடற்கரை மண்டும் எல்லா தூசி இதுல ஜூம் பண்ணி காட்டுறாவா அவதான் தெரியும் எவ்வளவு டஸ்ட் எடுத்திருக்க அந்த சார்ஜர் பிடிக்கல இது இப்படி இருந்தா என்னண்டையா சார்ஜருமா இப்ப போட்ட உடனே வரும் பாருங்க
அது இருந்தாலும் அந்த பின் என்ன நடுவில் சார்ஜர் கொழுவி அதுவும் கொஞ்சம் பெருசா வந்திருக்கு வேணா பின்னே போயிருக்காது பின்னே போயிருக்காது உண்மையான கதை அது சொன்னது பின்னே போயிருக்காது டஸ்ட் மட்டும் தான் இருக்கு லைட்டா அது ஒரு பொசிஷன்ல ஆட்டி கிட்டி அப்படி வச்சா தானே வருதா சக்சஸ் சக்சஸ் சார்ஜர் ஒண்ணு பேரு அடிச்சு சரி பாத்தீங்களா இதே இந்த மாதிரி வேற கடைகளுக்கு நாங்கள் ரிப்பேர் போனோம்டா அண்ணன் போறோங்க 10 நிமிஷம் ஆகும் 1 மத்தியானம் ஆகும் போயிட்டு வா கொடுத்துட்டு போங்க வேற வேலை ஒன்றுக்கு பார்த்துட்டு வாரோம் அப்படி எல்லாம் சொல்லிருக்கணும் ஆனா இங்க வந்து அந்த கதை இல்ல அதுவும் இவர் நீங்க வந்தீங்கன்னா டப்புடி பண்ணி முடிச்சு தருவாரு அப்படி இல்லாட்டி எந்த பேர் சொல்லுங்க என்ன அலசின்னு சொன்னா அலசின்னு சொன்னோம் சொன்னாதான் கொஞ்சம் ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கு வேண்டா சிம்பிளா இருக்கு சரி அப்ப அந்த வேலையும் வந்து முடிச்சாச்சு ஆனா இருந்தாலுமே வந்து அந்த ஒரு விஷயம் காய்ச்சம் இல்ல அதையும் இருக்கா செய்து விடுவோம் வாங்க போனே சொன்ன நீங்க அப்பா போய் அந்த சந்தோஷமான விஷயத்த வந்து பகிர்ந்து கொள்ள போறோம் என்னது இது என்னது ஐபோன் யாருக்கு எனக்கு தெரியாது ஆறு வேண்டி தரது எனக்கு அதே உங்களுக்கு ஒரு தம்பிட்ட கிஃப்டா வச்சுக்கொள்ளுங்க சும்மா வச்சிருக்காங்க சும்மா இருங்க அழுவீங்களா இருந்துட்டாலும் வேற என்ன அது ட்ரிப்ல இருந்துட்டாலும் இருக்குது கைதட்டு இல்ல சந்தோஷம் ஒரு சந்தோஷமான விடைங்க உங்களுக்காக புனேசன்னாவுக்கு பிராண்ட் நியூ போன் ஒன்று வேண்டி இருக்கலாம் இது திறக்க பல நாள் கடவே எட்ட வருத்திரக்கூடும் புனேசன்னாவுக்கு வந்து ஐபோன் உண்டு எங்களால் முடிஞ்சது எங்களுடைய பயணத்துல கிட்டத்தட்ட 4 மாசம் எங்களோட பயணிச்சிருக்கிறார் எந்தவித எதிர்பார்ப்பும் ஆளும் வந்தது ஆள் இங்கே இருந்து நாங்கள் 3 பேர் வலிக்கிறாங்க பவுனியாவோட ஆளை கூட்டி கேட்டு ஓட்டாங்க அது ஆள் நோட்டிச்சு வச்சுன்னா 2 அதை விடுக்கடா அது நாங்க சும்மா சொன்னாடா அதெல்லாம் போயிட்டு இப்ப இதுல நாங்க டிக்டாக்ல எல்லாம் விட்டுட்டோம் சந்தோஷம் வாழ்க்கை வளமுடன் எங்களை நம்பி நாங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம் அதோட உங்கள்ட்ட இது என்னன்னு சொல்றது உங்களோட உழைப்பை வந்து திருடுறதுக்கு நாங்கள் விரும்ப மாட்டோம் ஆளுக்கு வந்து எங்களோட எவ்வளோ நாள் நின்றவர் நாங்கள் ஒன்றுமே செய்யலை ஏதாவது ஒன்று செய்யணும்னு யோசிக்க மெயினான பிரச்சனை ஆளுக்கு போனா தான் இருந்தவர் அதான் கேட்டவர் இப்போ ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுப்போம்னு தான் அண்ணா கூட நான் அடிச்சுட்டு உடனே வந்து இது அப்பையிலேருந்து இருக்கு எப்போ சரியாகட்டு இப்போ ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கையில் காசு இல்லி அப்ப பாட்டிக்கிட்டா சரி செட்டப் பண்ணுங்க முதலாவது போல யாரும் கொடுப்போம் ஜெர்மனுக்கு அடிப்போமா நல்ல கிளாசிக்கா இருக்கு அந்த பழைய போன இதையும் காட்டுங்க என்ன போன் வச்சுக்க எக்ஸ் ரைட் அதுவும் செய்தாச்சு இது அதோட சரி கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசு அப்படிங்க சந்தோஷம் தானே நீங்க நினைச்சிருப்பீங்க நாங்க உங்களை ஏத்தி கொண்டு தெரியும் நாங்க உங்களை ஏமாத்த போறோம் இல்ல சில பேர் சொல்லுவாங்க பாக்குறவங்க சொல்லுவாங்க இல்ல பாக்குறவங்கள சொல்லுவாங்க நாங்க 2 பேரும் யூடியூப் சேனல் நாங்க உழைச்சிட்டு போயிடுவோம் நீங்க உங்களை சும்மா ஊட்டி கொண்டு தெரியணும் அப்படி ஒன்றுமே இல்லை எங்களோட தெரியுற எல்லாருக்குமே வந்து எங்களால் முடிந்த சகல விஷயம் வந்து நாங்கள் செய்வோம் என்ன அண்ணா நாங்க செய்வோமா இல்லையா செய்வோம் அவ அது மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருக்கணும் ஆனா சர்ப்ரைஸ் ஆன மாதிரி தெரியலையே சர்ப்ரைஸ் கவலை வந்துடும் ஃபீல் ஆயிடுது மைக் கொண்டு தரவா அழப்பறீங்களா சொல்லுங்க உங்களோட இந்த பயணத்துல வந்து உங்களுக்கு என்னென்ன கற்றுக்கொண்ட மாதிரி கிடந்தது இப்ப இதுக்கு முதல் நீங்க இருந்துட்டு இப்ப எங்களோட வந்துட்டு அதுக்கு பிறகு முடிச்ச அப்புறம் என்ன சொந்தங்களை சம்பாதிச்சிருக்கேன் வேற ஒண்ணும் கணக்க போற இடத்துல எல்லாத்துலயும் ஆள் போற இடம் ஆட்கள் இருக்கா எனக்கு இலங்கை ஃபுல்லா போற பச்சை போட்டு எல்லாம் ஆளுக்கு தெரியும் எங்க வெளியில போறாரு வெளியில போய் அழ போறாரு இத வாங்கியா
என்னையா உள்ளுக்குள்ள ரெண்டு அழுதா பிரச்சனை இல்லையா அது பொம்பளை பிள்ளை ஐயா ஐயா உள்ளுக்குள்ள ரெண்டு நாடக மாத்திரம் உள்ளுக்கு வாங்க இங்க பொம்பளை பிள்ளைகள கேம்பஸ் பிள்ளை இருக்கட்டும் சும்மா சின்ன பிள்ளை வேற விளையாடிக்கிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளை சரி சரி இதெல்லாம் சகஜமா ஓ ஓ ஒரு மாதிரி ஆளை சமாளிச்சு கூட்டிக்கொண்டு ஓடும் ஃபீலிங்ஸ் ஆயிட்டு ஃப்ரெண்டு லவ் மேட்டர் ஃபீல் ஆயிட்டா போல ஒரு ஹாப்ஸ் ஆயிட்டா கூல் ஆகுறப்பல அண்ணா இதெல்லாம் இதெல்லாம் என்ன மாதிரி எவ்வளவு விலை மலிவுதானே யூஎஸ்பியா இல்ல அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாருன்ற மாதிரி இருக்கிறீங்க என்ன நட்பு கிடைக்கிறது அறிவு இல்ல 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 நட்பு இல்ல அண்ணா அண்ணா போடே அண்ணா அண்ணா அதுக்காண்டி தான் இவட்ட கடைக்கு வந்துக்கிறேன் இத்தனை கடை இருக்கு அவர் சார்ஜர் மொபைல் ஜீனியஸ் சார்பா வந்து சார்ஜர் தர போறார் டெம்பர் தர போறார் கவர் தருவார் வேற அண்ணா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது ஹெட்போன் ஏதாவது மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணுவா பழைய மெயில் ஐடிங்கறவங்க பழசுல அப்படியே மெயில் ஐடி என்ன கொடுத்தா சார் இந்த சரி அது எனக்கு தெரியும் அந்த மெயில் ஐடி என்ன ஒரு பிரச்சனை நாம இதுல இருந்து இது போவாதா போவல ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் தானே அதே மெயில் ஐடி கொடுத்தா இல்ல அவள வாங்க வந்துரு இங்க திரும்பி நில்லுங்க நான் போறாங்க இந்த அவட்ட திரும்புவத இங்க அளவுக்கு காட்டுங்க திரும்புவோம் அண்ணா திரும்புவத காட்டுங்க இங்க கொஞ்சம் காட்டுங்க நான் இந்த வடிவா காட்டுறேன் ஜூம் எல்லாம் போட்டு ஒரு எத்தனை வயசா நினைக்கிறீங்க நீங்க பாப்போமா சரியா கெஸ் பண்றீங்கன்னு வாங்க 25 அண்ணா சத்தியமா இதை நான் உடப்பேன் இந்த போன் உடப்பேன் இங்க வாங்க நானே அண்ணாண்டு சொல்ற அளவுக்கு இருக்கேன்டா வயசு எத்தனை நீங்க 25 கால்குலேட் பண்றீங்களே மனசாட்சி இல்ல அதான் அவனை பார்த்து சொல்லுங்க அவனுக்கு எத்தனை வயசு வரும் அப்படித்தான் எப்படி 20 இந்த ஆளுக்கு ஐயா 35 வயசு ஐயா 36 பாத்தீங்களா அது ஆனா வித்துடலாம் என்ன ஃபாதர் இல்ல ரைட் புனசன் அவனுடைய புதிய போனில் முதலாவது என்ன செய்வோம் போட்டோ எடுப்போமா செல்ஃபி எடுப்போமா முதலாவது அப்படியே வாங்க செல்ஃபி எடுப்போம் அப்படியே ஐபோன் எடுத்து சாம்சங்ல செல்ஃபி எடுக்கிறீங்க ஆனா வாரண்டியல் என்ன மாதிரி ஆப்பிள் கேர் வாரண்டி வேணும் ஆப்பிள் கேர் வாரண்டி இதுல இப்ப ஸ்டிக்கர் அடிச்சிருக்கு அண்ணா நான் வாரண்டியே கேட்க மாட்டேன் தெரியுமா அது தெரியும் அது பல அவர் என்ன பேர் வந்து எங்களுக்கே வாரண்டி இல்ல என்னதுக்கு போடுங்க வாரண்டி ஐபோன் வந்து பலதா போகாது என்ன அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா அண்ணா இது என்ன குளோபல் வெர்ஷனா என்ன வெர்ஷன் அது நீங்க பார்க்கணும் என்ன பழைய போட்டோ எல்லாம் இதுக்கு ஏத்தணும் என்ன அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்டா அதெல்லாம் சின்ன மெயில் ஐடி கொடுத்துட்டா சரியா கேபிள் பூனே சன்னாவின் புது பூனை பாருங்கள் ப்ளூ இது ப்ளூ டார்க் ப்ளூ இது Black கடா இது ப்ளூ இது ப்ளூ இது டைட்டானியம் இல்ல இதுல வந்து இது டைட்டானியம் அப்படி பில்லே வந்து பூனே சன்னா கொடுத்து விடுங்க நல்ல கவர் பண்ணி போடுவோம் வேண்டா கவர் வந்து போடுறோம் சார்ஜர் வந்து போடுறோம் ஃபுல்லா ஓடுறோம் அவ்வளவுதான் விடியத்தான் நாளுக்கு அடிச்சேன் நான் அடிச்சு ஒரு வர்ற ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மட்டும் அடிச்சேன் நான் வேற ஒரு இடத்துல இருந்த போன் உடனே வந்து எடுத்து ஓ ஊத்த பிடிக்காத கலர் ஆத்தாங்க வெள்ளை எல்லாம் ஊத்த பிடிச்சு வெள்ளை சட்டு போட்டுனாங்க பாருங்க ஊத்த பிடிச்சிரு எங்களுக்கும் வெள்ளைக்கும் சரி வரா கருப்பு ப்ரௌன் அந்த மாதிரி தான் சரி வரும் சாம்சங்ல இருக்கிற மாதிரி எஸ் பென்கள் ஒண்ணு எஸ் பென்ல நாங்க போட்டோ ரைட் ஃபுல்லா ஃபினிஷ் ஆயிட்டு டெம்பர் ஒட்டி கவர் ஒட்டி थैंक यू so much
இது வந்து டெம்பர்ட்டும் கவர்டும் ஸ்பான்சர் பண்ணி வந்து மொபைல் வீடியோ சார்ஜர் ஸ்பான்சர் பண்ணி தான் அப்படி இப்ப பில் போர்டே வீடியோ எடுக்கணும் அப்பதான் குறைச்சி போடுவார் இல்லாட்டி அது மட்டும் கேமரா அனுப்பாட்டா பில் போர்டு மட்டும் கேமரா அனுப்பாட்டாங்க நல்ல இதா இருக்கு சின்னதா இருக்கு ஐயா கை கணக்கு இருக்கு சூப்பரா இருக்கு கவரையும் பாத்தீங்கன்னா நல்ல பிரீமியம் கவர் ஒன்று போட்டு வந்துருக்கு இனி போனே சொன்னா எல்லாம் போட்டோ எல்லாம் தெரிக்கப்படும் வீடியோ போட்டோவே தெரிக்க புதுசு லேட்டஸ்டா இன்னும் தெரிக்க ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரிக்கப்படும் போன் எடுத்துட்டு சொல்லிவிடு இங்க எங்க ஒன்றை மூஞ்சிய காட்டுண்டா தமிழ் ப்ரோஸ் நிக்கிறீங்களா அவங்களும் ஏதோ போன் கடையில நிக்கிறாங்க அட்டே என்னடா நீங்க அங்க அந்த போன் கடையில நிக்கிறீங்க என்ன ஐ ஸ்டோர்ல இவங்க கொழும்புல நிக்கிறாங்க எங்க ஷானோ நிக்கிறாங்க இல்லையே இல்ல ஷான் என்னடா லைட் நீ பண்ணிட்டு இருக்க வந்த போடி என்னடா சொல்லுடா பொத்தாச பிடிக்கல இனி பொத்தாச பிடிக்கல பொத்தாச பிடிக்கல அதான் பாப்போம் இனி பொத்தாச கட்டி வைக்க மேலாது சரி அண்ணா வந்து தன் பேக்கோடைய தான் இருக்கிறார் மொபைல் ஜீனியஸ் நாட வேண்டிய ஒரே இடம் இது அண்ணா வந்து என்னன்னு சொல்றது சரியா வந்து குறைச்சி தான் போட்டு தந்துக்கிறார் உங்களுக்கு தேவையான வந்து தொடர்பு கொள்ளலாம் சரிண்ணா வரேன் சந்திப்போம் நன்றியா சரி இது வந்ததுலேருந்து வந்து நச்சு கொண்டு வந்து நான் வேண்டி கொடுக்கணும் பண்ணிட்டு ஆனால் இன்றைக்கு தானே எனக்கு அதுக்கிட்ட நேரம் கிடச்சிருக்கு மழையும் விட்டு தந்ததுக்கு சந்தோஷம் ஆள் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டாப்புல சரி என்ன செய்கிறது இப்படியான தருணங்கள்லானே சரி இப்படியோ இங்கேருந்து வந்து நாங்கள் வெளிக்கிட போகிறோம் மழையும் வந்து லைட்டாக தூர தொடங்குது என்னன்னு சொல்றது நான் இது இப்ப செய்யணும் இது முடிஞ்ச அப்புறம் பயணம் முடிஞ்ச அப்புறம் செய்யணும் இல்லை அவர் எங்களுடைய ஏறைக்கு வந்து நான் யோசிச்சேன் இப்படி ஏதாவது செய்யணும் ஏன்னாவது அவருக்குன்ற ஒரு நேரம் இருக்கு அவர்கிட்ட நேரத்தை வந்து எங்களுக்காக வந்து ஒதுக்கி இருக்கிறார் அவருக்கான பகுமதி நாங்கள் வந்து கொடுத்தே ஆகணும் அதோட வந்து சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்த நீங்கள் அவங்க சும்மா வராங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்கொண்டு அவைகளுக்கு வந்து தேவையானது எல்லாமே வந்து நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் நீங்கள் கணக்கை வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களை நம்பி ஒரு ஆள் வருதுன்னா வந்து அந்த நம்பிக்கையை வந்து கெடுக்க மாட்டோம் அவையோட உழைப்பை வந்து நாங்கள் திருட மாட்டோம் அதை வந்து நீங்கள் விளங்கி கொள்ளுங்க அதை இந்த நேரத்தில் வந்து நான் சொல்லணுமென்று நினைச்சேன் நான் பதிவு செய்கிறேன் இது மட்டும் இல்லை இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது கட்டாயமே எங்களை சூழ்ந்திருக்கிற ஆக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு கட்டத்துக்கு வந்து நிறைய வந்து அவைகளுக்கான ஒரு நிலைமையை வந்து உயர்த்தி விடுவோம்ன்றதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா வந்து நாங்களும் ஒரு கட்டத்தில் அடிமட்டத்தில் நாங்கள்லாம் இருந்து இப்போவும் என்னென்னு சொல்கிறோம் அந்த நிலைக்கு வரையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிறோம் பாப்போம் ஒரு கனவுகளோடு தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த கனவுகள் மெய்ப்படும் என்று நாங்களுமே வந்து சந்தோஷமாக நினைப்போம் என்ன பாட்டி போன இடத்துக்கு பாட்டி என்ன ஐயா உங்களுக்கு எத்தனை வயசு இதுல வர பொம்பளை பிள்ளைகளோட நக்கல் அடிச்சு வந்துருக்கீங்களே அதெல்லாம் கூட பிள்ளைகள் வேற சரி அப்படியே வந்து அங்க இருந்து வெளிக்கிட்டு ஒரு பண்ணை அடிக்க போவோம்ட்டு போய்கொண்டிருக்கிறோம் அதுக்கு முதல் டவுனுக்கு முருகா போகணும் சின்ன சின்ன அலுவல் இருக்கு அதையும் போட்டு அப்படியோ முடிச்சிட்டு வந்து போய்கொண்டிருக்கிறோம் வீட்டை நோக்கி அப்படியோ இங்க வீட்டை வந்துட்டோம் அடுத்தடுத்த அலுவல்கள் பாக்குறாக்காண்டி போனே சொன்னா சந்தோஷமா தம்பி அன்பு இல்ல அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பாருங்க அதுக்காண்டி நாங்கள் சொன்னது என்னண்டா அண்ணா நீங்க இப்படியே இருங்க வேலையை பாருங்க இல்ல அது அண்ணாக்கான வழிமுறைகள் வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் அதுக்கேற்ற மாதிரி அண்ணா இல்ல அது வேற விஷயம் சந்தோஷம் எங்களுக்கு இந்த பயணத்துல சரியான ஒரு உறுதுணையா இருந்தவர் முடிச்சுட்டு இப்போ ஒரு விஷயம் செய்வோம் வந்து சேர்ந்து செய்யறதுக்கு வந்திருக்க இருப்பீங்க உங்களுக்கு இது சந்தோஷம் தானே எந்த வித குறையும் இல்லை தானே உங்களுக்கு நாங்க இல்ல உங்களுக்கு நாங்க ட்ரிப்ல உங்களை ஏதாவது செய்தாகலாம் உங்களை விரத்திடாகலாம் ஏதாவது குறையதான் வச்சிடாகலாம் சந்தோஷம் தானே
ரைட் ஓகே சரி சந்தோஷம் சரி அப்படியே அடுத்த நாள் வீடியோ பார்ப்போம் என்ன இன்றைக்கு நாளையிலேருந்து ஆட்டோக்காரன் புவனேஸ்வரனாக்கு ஏதாவது ஹையர் நீங்கள் எங்கேயாவது போக போறீங்கடா எங்களுடைய சில குட்டியில போகலாம் விட இது இருக்கு அதான் எல்லா வழியிலையும் நாங்கள் ஒரு கரையை பார்ப்போம் பார்க்குற அளவுக்கு எது வருதோ அதை செய்வோம் சரி அப்படியோ இன்றைக்கு இதோட முடிய போதும் அதோட பின்னரம் வந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போக போகிறோம் என்ன புவனேஸ்வரன் ஃபோன் பண்ண வேண்டிய வந்து கோயிலுக்கு போக போகிறோம் முதலாவதா ரைட்